டைம் மிஷின் என்பது 18ஆம் நூற்றாண்டில் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கற்பனை எந்திரம். இதன் மூலம் மனிதர்களால் காலத்தில் முன்னோக்கியும் பின்னோக்கியும் பயணிக்கலாம் என நம்பப்பட்டு வருகிறது. சிலர் இதை வெறும் கற்பனை என்றும் சில விஞ்ஞானிகள் உண்மை என்றும் கூறுகின்றனர். அப்படி ஒரு எந்திரம் நிஜமாக இருந்திருந்தால் என் பேர் கார்த்திக். நான் பிஇ படிச்சுட்டு இருக்கேன். எல்லார் வாழ்க்கையிலையும் நிறைய கஷ்டங்கள் வரும். அதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் சில கஷ்டங்கள் வந்துச்சு. பட் அதை மாற்றக்கூடிய சொல்யூஷன் என்கிட்ட தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் நான் சில விஷயங்களை இழந்துட்டேன். எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கான், பேர் சந்தோஷ். லீவ் விட்டால் போதும், நாங்கள் எங்கன்னா வெளில கிளம்பிடுவோம். டேய், இவன் என்னடா பண்றாங்க? மச்சான் இந்தடா. இதான் நான் கிரிக்கெட்டர் வருதோ இல்லையோ, நான் வாரம் இங்கே வந்துடுவேன். இவன் தான் சந்தோஷ். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம், எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம். மச்சான், லாஸ்ட் பால்ரா, 4 ரன் அடிச்சா வின் பண்றோம். இவன் ஏன்டா இப்ப ஸ்லோ மோஷன்ல போட்டுனுக்குறான்? மறுபடியும் பாடுறா. ஒரு பாலை பிடிக்கிறத போறேன் இதுக்கு. டேய், நாங்க கிளம்புறோம். பாலோட வந்து சேருறோம். ஹலோ. சொல்லு மச்சான். இல்லடா, பசங்க கூட கிரிக்கெட் ஆட வந்தேன்டா. அடங்கு. டேய் அடங்கடா, போதும். அப்புறம் என்ன விஷயம்? ஃபோன் பண்ணிக்கிற? ஐயோ அம்மா. அடச்சே.
கரண்ட் வேற ஆஃப் பண்ணிட்டாங்கடா. ஹலோ, எங்கடா இருக்க? இன்னும் ஒன்னையும் பார்க்கணும்டா. ஆமாம், முக்கியமான விஷயம் மச்சான். அதெல்லாம் நேரில் சொல்கிறேன்டா. இப்போ ஒன்றையும் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாதா? சரிடா, நாளைக்கு கண்டிப்பாக வரேன்டா. கண்டிப்பாக. வச்சுறேன்டா. பை. மாமச்சி நேற்று தான் ஃபோன் பண்ணியிருந்த. என்ன மேட்ரு? இதான் மேட்ரு. டேய் என்னடா இது? இதுவா, நேற்று கிரிக்கெட் விளையாட போனோம் மச்சான். அங்கே காட்டில் இது கச்சுது. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து செக் பண்ணி பார்த்தா லைட் எரியுது, என்னமோ ஓடுது. எனக்கா அல்ல இல்லை. டேய் என்னடா சொல்ற? டேய் கதையா சொல்கிறேன். பிரெயின் டிடெக்டர் இருக்கு, டெஸ்லா காயில் இருக்கு. ஒரு நிமிஷம் பிடி மச்சான். டேய் மச்சான் இங்க பாரு. டேய் மச்சான் மேட்டர் ரொம்ப சீரியஸ். டேய் என்னடா சொல்ற? டேய் மச்சான் இட்ஸ் a டைம் மிஷின். டைம் மிஷினா? அப்படின்னா? இதை வச்சு பாஸ்ட்டுக்கும் போகலாம், ஃபியூச்சருக்கும் போகலாம். அப்படியா? மச்சான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, நான் செக் பண்ணி நாளைக்கு கூப்பிட்றேன். போய்ட்டு வா. சரி வர மச்சான். டேய் இதோ பாடுறா, இதான்டா சொன்னேன், எங்க மாமா வாங்கிட்டு வந்துடுறா. டேய் இதுல பாடுறா, கிரு கிருன்னு சவுண்ட்ல வருது, கேள. டேய் ஆமாண்டா, காட்டு. டேய் ஏதோ சவுண்ட் வருதுடா. நீ கொடுப்பா. ஆமா இது எந்த வருஷம்? 2004. என்னண்ணே நேற்று சுனாமின்னு ஏதோ வந்துச்சு, அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க.
டேய் மச்சான், உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. டேய், இது கண்டிப்பாக டைம் மிஷின் தான், ஆனால் ரொம்ப டேஞ்சர்ரா. என்னடா சொல்ற? இது வச்சு பாஸ்ட்டுக்கு போகலாம், ஃபியூச்சருக்கு போகலாம். அப்போ இது நமக்கு யூஸ் தானே? டேய், டைம் மிஷின்னாலே டைம் செட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், ஆனால் இதில் அது இல்லை. அதுவும் இல்லாமல் இதில் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதில் இருக்க பவரை வச்சு தான் உன்னோட டைம் ட்ராவல் பண்ண முடியும். இதை வச்சு நீ டைம் ட்ராவல் பண்ணி எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டீங்கன்னா உன்னால் திரும்ப வரவே முடியாது. நேற்று இதை நான் யூஸ் பண்ணி பார்க்கும்போது 2004க்கு போயிட்டேன். என்னால் நம்பவே முடியல. இதில் இன்னொரு ட்ராபேக் என்னன்னா, ஃபியூச்சர் பட்டன் கிடையாது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லு. டேய், அதுக்கப்புறம் உன் இஷ்டம்டா. சரி சொல்லு. ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்சை போடு. இது ப்ரெசண்ட்டுக்கு வர்றதுக்கு, இது வந்து பாஸ்ட்டுக்கு போகிறதுக்கு. ஃபியூச்சர் பட்டன் கிடையாது. அப்புறம் இந்த சுவிட்சை போட்டுட்டு இதான் மெயின் பட்டன், இதை போட்டினா போயிடலாம். சரி மச்சான், வரண்டா. ஓகே, பாய்டா. ஏய் மச்சான், ஒரு நிமிஷம். ஏய் மச்சான், சொன்னா கேள்றா. நான் சொன்ன மாதிரி இல்லை, பவர் கம்மியாக இருக்குது. என்னால் 2 மணி நேரம் கூட ட்ராவல் பண்ண முடியாது. டேய் மச்சான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. சொல்லிட்டேன் மச்சான். மச்சான் எங்கே போகலாம்? பத்து போலாம்டா. போகலாம் மச்சான். சரி வா மச்சான், உட்காரு. மச்சான் எங்கடா போகலாம்? சத்தியம் போலாம்டா. சத்தியம்லாம் வேணாம் மச்சான். இப்படிக்கா ஓஎம்ஆர் போகலாம்டா, ஏஜிஎஸ் போகலாம்டா, நல்லா இருக்கும்டா. ஏய், இப்படி போகலாம்டா, ஏஜிஎஸ் போகலாம்டா. சொன்னா கேள்றா, எத்தனை வாட்டம் அங்கேயே போறது. ஏய் மச்சான், அம்மா வா. டேய் எந்திரா சந்தோஷ. டேய் மச்சான், டேய் மச்சான், டேய் எந்திரா, டேய் எந்திரா, டேய் எந்திரா, டேய். டேய் மச்சான், டேய் மச்சான், மச்சான், டேய் மச்சான். டேய் மச்சான், ஐயோ ஐயோ. நீலாம் மெம்பரா மச்சான்? இதை வச்சு பாஸ்ட் போகலாம், ஃபியூச்சருக்கும் போகலாம். வெளியில் போனால் தானே எதனா ஆகும். சரி பார்த்துக்கலாம். ஐயோ தலை வலியுதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. வா மச்சான், வாடா. டேய், எவ்வளோண்டா ஆறு நடிக்குது? 10 போலாமா? ஆனாவா? இல்லை மச்சான், லைட்டாக தலை வலிக்குது. நாளைக்கு போகலாம்டா, வாடா. யார வெளியே டீ போகுது? அப்பாடா. மச்சான் புதுசாக ஃபோன் வாங்கினியே, காட்டு. எவ்வளோ மச்சான் ஃபோனு? செம்மையாக இருக்குதடா மச்சான். அம்மா ஃபோன் பண்ணுறாங்கடா. ஹலோ, சொல்லுமா. என்னம்மா சொல்ற? எப்போமா? அதோ ஒன்னே வருமா. வரேன். ச்சே, ஏய் என்னடா ஆச்சு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சேன்டா. என்னடா சொல்ற? சரி வா போலாம். டேய் இருடா, என் வண்டியில் போலாம்.
மச்சான் ஒரு நிமிஷம் வண்டி பிடியா. இதை வந்துடும்டா. என்னடா இது? டேய் வெயிடா. நீ சீக்கிரம் போடாடி. போயிடலாம்டா. நீ சீக்கிரம் போடா. போயிடலாம்டா. எங்க அப்பாவுக்கு எதனா ஆயிருக்குமா பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா, நான் பார்த்துக்கலாம்டா. போயிடலாம்டா. மச்சான் அந்த பேக் ஏறா. என்னடா லூசு மாதிரி ஹாஸ்பிடல் போலாம். முதல்ல அந்த பேக் ஏறா. டேய் ஏறா. சொல்லுது செய்டா பேக் ஏறா. அதை என் தலையில வைடா. அது தலையில வைடா. ஹாஸ்பிடல் போலாம் வாடா. என்ன வாடா. மச்சான் டேய் 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 மச்சான் டேய் எவ்வளவு பெரிய உள்ள காப்பாத்த முடியாடா மச்சான். டேய் புள்ளியாடா. இல்ல இன்னும் சாப்பிட மாட்டா. டேய் மச்சான். ஐயோ டேய் சந்தோஷ். டேய் சந்தோஷ் வேண்டுறா. என்னை விட்டு போடாடா. டேய் மச்சான். எல்லாரும் சொல்லுவாங்க விதியை மத்தியால விழலான்னு. பட் நீங்க அப்படி மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுவே உங்களோட விதி தான்.